ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நானாக இன்றைக்கி ஒரு ரோஸ் மில்க் டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க விளாக்குள்ளே போகலாம். நான் ஃப்ளாட் டீனில் ஊற்றிருக்கனால உங்களுக்கு இவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. இதுவே உங்களுக்கு ஹைட்டாக வேணும், நான் சேல்ஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த டின் சைஸில் ஊற்றிருக்கேன். இதுவே உங்களுக்கு இன்னும் ஹைட் அதிகமாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் 7x17 யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு 4 எக்ஸ் எடுத்துக்கலாம். ஆயில், மில்க்கு, ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்க சுகர், மைதா எல்லாத்தையும் ஏற்கனவே மெஷர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம எக்கோட ஒயிட் தனியாகவும் அதே மாதிரி எல்லோ தனியாகவும் செப்பரேட்டாக இந்த 4 எக்ஸையும் பிரித்து வச்சுக்கணும். நம்ம தனித்தனியாக தான் பீட் பண்ண போகிறோம், அதனால தான் தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்கிறோம். இதுவே ஒட்டுக்கா பீட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இந்த மெத்தட் ஃபாலோ பண்ண தேவையில்ல. இப்போ நம்ம எக் ஒயிட் மட்டும் தனியாக பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம எல்லோ ஆட் பண்ணுவோம். நல்லா பீட் பண்ணிக்கணும். எவ்வளோனா இப்போ நம்ம பீட் பண்ணி முடித்து அந்த டப்பாவை கவுத்தும் போதும் அந்த ஃபோம் கீழே விழக்கூடாது. அந்தளவுக்கு எக் ஒயிட் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சர்க்கரையும் ஆட் பண்ண வாட்டி ஏற்கனவே சுற்றி அந்த சர்க்கரையெல்லாம் விழுந்திருக்கும். அதனால் அதை ஸ்பேச்சுலா வச்சு உள்ளே மறுபடியும் தள்ளி விட்டுட்டு ஒரே ஒரு பீட் பண்ணிவிட்டு அதோட ஒரே ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மஞ்சக்கரு இந்த ஒயிட்டோட நல்லா மிங்கிள் ஆகி வரணும். அந்த மஞ்சக்கரு இருந்த இடமே தெரியக்கூடாது. ஒயிட்டும் மஞ்சளும் நல்லா கலந்து வரும். அந்த கலர் ஒரு லைட்டாக ஒரு எல்லோ கலர் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைரெக்ஷனில் பீட் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயிலையும் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மில்க் எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஃபைனலாக எல்லாத்தையும் சுற்றி ஒரு பீட் பண்ணிவிட்டு நம்ம பீட்டர் இதோட வேலை முடிஞ்சுது. இனிமேல் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜில் பீட்டரை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம டின்னில் பட்டர் ஷீட் ஆயில் தடவி அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த பேட்டரோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மாவையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம கிளறி விடணும். ரொம்ப போட்டு அழுத்தி கிளறக்கூடாது. அதே மாதிரி அந்த கட்டியும் இல்லாமல் கிளறணும். 1 2 1 2 அவ்வளோதாங்க. இப்படி 3 பேட்சஸாக நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் லைட்டாக போட்டு கிளறுங்க. ரொம்ப அழுத்தி கிளறக்கூடாது. இப்போ பேட்டரை 2 பேட்சாக பிரிச்சுக்க போகிறேன். ஒரு பேட்சில்
ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸை மில்கோடு ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மில்க் இருக்கும், அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு விட்டோம்னா நம்மளோட ரோஸ் மில்க் டீ கேக் பேட்டர் ரெடி. வெண்ணிலா பேட்டரியும் ரோஸ் மில்க் பேட்டரியும் மாற்றி மாற்றி டின்னில் ஊற்றிடணும். நான் ஃப்ளாட் டின்னில் ஊற்றிருக்கனால உங்களுக்கு நான் அந்த டிசைன் வந்து தெரியல கட் பண்ணி காமிக்கும் போது. இதுவே நம்ம ஹைட்டான டின்னில் ஊற்றும் போது மார்பிள் டீ கேக்கோட டிசைன் நல்லாவே தெரியும். இன்னொரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அது எப்படி வந்துச்சுன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ஊற்றி வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுணும், எல்லா பக்கமும் படுற மாதிரி டின்னில். நம்ம ஊற்றும் போதே முக்கால்வாசி நல்லா ஃபுல்லாகிடும். அங்கே பாருங்கள், இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக அது மாதிரி இருக்கும். நம்ம அதுலேயும் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இது ஃபில் பண்ணி விட்டுட்டு டின்னை டபுள் டேப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து நம்ம வந்து ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ ஓடிஜி ஏற்கனவே ஃப்ரீ ஹீட்டில் இருக்குது. நம்ம அதில் கொண்டு போய் நம்மளோட பேட்டரியும் வச்சுட்டு ஃபைனலாக ஓடிஜியில் வச்சுட்டு 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளோட கேக் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம பட்டர் பேப்பரை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. இதுவே நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்மளோட கேக் வந்திருக்குதுன்னு. வாவ், செம்மையாக இருக்குதுங்க. உங்களுக்கு அந்த டிசைன் தெரியல ஹைட் இல்லாதனால, மற்றபடி செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.